Hi students, இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பேங்கிங்கில் பார்ட் 2. ஆக்சுவலாக பேங்கிங் பார்ட் 1ல் வந்து நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்ட் 2ல் வந்து மானிட்டரி பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம், மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு மானிட்டரி பாலிசினா என்னென்னு சொல்லுங்கள். மானிட்டரி பாலிசி அப்படின்னா ஈஸியஸ்ட் ஃபார்மில் நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடணும். அது ஆர்பிஐ வந்துட்டு ஒரு சில கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, மணி சப்ளைலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும். அதான் மானிட்டரி பாலிசிங்கிறது. இது வந்துட்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஒரு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இதை கொண்டு வராங்க. ஸோ இப்போயும் நம்மளுக்கு ஃபாதர் ஆஃப் மானிட்டரிசம் அப்படிங்கிறது மில்டன் ஃப்ரைட்மேன்ங்கிறவர் தான். ஸோ ஜென்ரலாக மானிட்டரி பாலிசி அப்படின்னா அதில் போர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு விச் மீன்ஸ் அந்த மீட்டிங்கில் 6 மெம்பர்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க. அதில் வந்துட்டு 3 இன்டர்னல் மெம்பர்ஸ் அண்ட் 3 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ். அந்த 3 இன்டர்னல் மெம்பர்ஸ் வந்துட்டு லைக் ஆர்பிஐக்குள்ளே இருக்கிறவங்க, அதனால தான் அவங்க இன்டர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஆர்கனைசேஷன் சார்ட் நார்மலாக ஆர்பிஐயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கவர்னர் இருப்பாங்க, தென் அவங்களுக்கு கீழே வந்துட்டு 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க, தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் இதில் இன்வால்வ் ஆவாங்க. இந்த 3 பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கமிட்டியை ஹெட் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட கவர்னர், இப்போது ஆர்பிஐ கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா, அவங்க இதை ஹெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு ஆர்பிஐ அஃபீஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு பர்சனை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் டைம் வந்துட்டு இந்திரனில் பட்டாச்சாரியாவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், மானிட்டரி பாலிசிக்கான பர்சன். ஸோ செகண்ட் வந்துட்டு மானிட்டரி பாலிசியோட இன்சார்ஜ் அவங்க பூனம் குப்தா. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ டெப்டி கவர்னராக இருக்காங்க, அவங்க மீட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இந்த 3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல்லேருந்து கூப்பிடுறது வந்துட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க. இந்த 3 பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் அண்டு சிஇஓ ஆஃப் டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பர்சன் கூப்பிட்ருந்தாங்க, அவங்க நேம் வந்து ராம் சிங். அண்ட் தென் செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டடீஸ் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டோடைய டைரக்டர் அண்ட் சிஇஓ கூப்பிட்ருந்தாங்க, அவங்க நாகேஷ்குமார். தென் வந்துட்டு தேர்ட் பர்சன் சௌகாட்டா பட்டாச்சாரியான்னு ஒரு பர்சன் கூப்பிட்ருந்தாங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்ட். நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு திஸ் டைம் என்ன வச்சுருந்தாங்கன்னா 10 அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ராமினெண்ட்டாக 3 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருது, தென் செகண்ட் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இதை டிபெண்ட் பண்ணி இவங்க 3 பர்சனையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க 4 times ஆகுது அவங்க அந்த கமிட்டி ஒன்ஸ் இன் இயர் அவங்க நடத்தணும். கூடுவாங்க அட்லீஸ்ட். மேக்ஸிமம் வந்துட்டு 6 times. அது வந்துட்டு 2 months-க்கு 1 time வந்துட்டு அவங்க கூடுவாங்க. இதுதான் ஜென்ரல் மானிட்டரி பாலிசி. இவங்களோட மீட்டிங்ஸ் ஃபஸ்ட்டே அப்ஜெக்டிவ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் வந்துட்டு மீட்டிங் அக்டோபரில் நடந்துச்சு. அக்டோபருக்கான ரிசல்ட் வந்துட்டு இப்படி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு படி இப்போ நம்ம ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், அதுக்கான டிசிஷன் மேக்கிங் தென் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், என்னென்னலாம் அவங்க டிசைட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் அவங்க வந்து எப்படிப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க, அவங்களோட ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணுறது, அதனால் வந்துட்டு என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது, தென் நார்மலாக ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் அண்ட் தென் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுகிறது, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல்ஸ், பேங்க் எப்படி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு, என்னென்னலாம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும், ஃப்யூச்சரில் எப்படி வந்துட்டு நம்ம எஃப்டிஐ கொண்டு போகணும், அந்த டெசிஷன்லாம் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு மானிட்டரி பாலிசினா என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுவே நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட டிசிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சீப் மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீப் மணி பாலிசி. ஆமாம், ரொம்ப சிம்பிளாக என்னென்னா நம்மளோட ஆர்பிஐ வந்துட்டு எப்போல்லாம் ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணுறாங்களோ, விச் மீன்ஸ் பேங்க்குக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறாங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட ஃபண்டு நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து லோன் நிறைய ரெண்ட் பண்ணுவாங்க.
லோன் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பீப்புளுக்கும் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. தென் அப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ப்ரொடக்ஷன் க்ரோத் ஆகும். ஸோ இது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கனால இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பென்ஷனரி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு இதை நம்ம இப்படி கூட ஞாபகம் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு நம்மளை நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு வாங்கலாம், நம்மளோட மணி நம்மக்கிட்ட நிறைய இருக்கும், இன்கம்லேருந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்கம்லேருந்து கண்டிப்பாக சேவிங்ஸுன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் மணி சப்ளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து எந்த டிசிஷன்னாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்துட்டு கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டியர் மணி பாலிசி. ஜென்ரலாகவே ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசும்போது அதர் பேங்கிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா கோஸ் ஆன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணக்கூடாது, ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும், ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரேட் ஹையாக இருக்கும். அண்டு இது வந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு பீப்புள் அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கோஸ் ஆன் டயட் இதை நம்ம எதனால் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம வந்துட்டு அந்த டைமில் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடக்கூடாது. இந்த டைமில் வந்துட்டு அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் புல் டவுன் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக அப்படி சொல்கிறது. ஆனால் இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, அதனால எக்ஸ்பென்ஷனரி பேசிஸில் தான் போயிட்டுருக்கு, பேசிஸில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் தென் நம்ம இப்போ தான் நம்ம அப்ஜெக்டிவ் பற்றி வரோம். அப்ஜெக்டிவ் வந்துட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அது என்னென்னா நியூட்ராலிட்டி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரைஸ் ஸ்டெபிலைசி அந்த நேம்லேயே இருக்குது, ஸ்டெபிலைசிங் த ப்ரைஸ் ஆன் த மார்க்கெட்டில் உள்ள ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. நியூட்ராலிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எப்போயுமே ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அது கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆர்பிஐ. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து 10 ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு 10 kgs ஆஃப் ரைஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு கேஜிக்கு வந்து 1000 rupees வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கேஜிக்கு வந்து 100 rupeesனால் ஒரு ஆள் 1000 rupees நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ ஆர்பிஐ வந்துட்டு இப்போ உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க் யாராவது ஒருத்தங்க பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட், ஸோ அவங்க உள்ள வந்துட்டு இந்த ப்ரைஸை வந்து ஒரு 200க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைம்லேயே ப்ரொடக்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாது. இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரல் நம்ம யோசிக்கிறது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாகிறோங்கிறது. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்கிறனால அந்த ப்ரொடக்ஷனும் டிக்ரீஸ் ஆகாது, நம்மளுக்கு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆமாம், ஏன்னா சைக்காலஜிக்கலாக பீப்புள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். செகண்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்துட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டாலர் பவுண்டு எதோடைய இதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணுங்கிறத விட நம்மளோட ருப்பி டவுன்ஃபால் ஆகாமல் இருக்கணும், நம்ம டெப்ரிசியேஷன் ஆயிடக்கூடாது. நம்மளோட ருப்பீஸோட மதிப்பு வந்துட்டு குறைஞ்சி அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்துட்டு டாலரோட ப்ரைஸ் வந்து 85.39 இருந்துச்சு லாஸ்ட் இயர் டிசம்பர். இந்த டிசம்பரில் வந்துட்டு 5 rupees கிட்ட இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஷேர் ஹோல்டர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து 91.94 இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மினிமல்லே மெயின்டைன் பண்ணுறது அதுக்காகிறது. இப்போது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா நம்ம வந்து நிறைய இது அதுன்னு அப்படியெல்லாம் படித்து யோசிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் கான்செப்ட் தான். இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 1 kg ஆஃப் ரைஸ் வந்து 50 rupees நம்ம வாங்குகிறோம்னா இன்ஃப்ளேஷன் டைமில் 100 rupees இருக்கும். இல்லைனா 100 rupeesக்கு எப்போ அந்த டைம் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டைம் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், இவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனோட இன்கம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அக்ரிகேட் கான்செப்டை பயன்படுத்திப்போம். அக்ரிகேட்டாக ஓவரால் ஆமாம், ஓவரால் ப்ரைஸு. ஸோ அப்படி வந்துட்டு
நம்ம ஒரு பர்சன் சேலரி அப்படியே இருக்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போது வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்குலாம் லாஸாக போகும், பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும், ஏன்னா இண்டஸ்ட்ரியெல்லாம் க்ளோஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வரக்கூடாதுங்கிறது தான் ஆர்பிஐ கான்செப்ட். செகண்ட் வந்துட்டு டிஃப்ளேஷன், அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். இப்போ ஒரு 1 kg ஆஃப் ரைஸ் வந்துட்டு 50 rupees இருக்கும்போது அது வந்துட்டு டவுன் ஆகி 20 rupees மாறுது அப்படின்னா அந்த டைம் நம்ம டிஃப்ளேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இப்படி டவுனாக இருக்கிறனால டவுனாக தானே இருக்குது, அப்போ பீப்புள் போய் வாங்கலாமே அப்படின்னு அந்த பாயிண்ட் வராது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது லாஸாக போயிடும். இன்னொன்று நம்ம அந்த 20 ரூபாயை கொடுத்து வாங்கக்கூடிய திறனில் கூட இங்கே மக்கள் வந்து இல்லை. ஆமாம், அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க. ஆமாம். ஸோ இந்த 20 ரூபா கூட இல்லை, நம்ம அந்த 1 kg வாங்குறதுக்கு அந்த சூழலுக்கு தான் அது இறக்கப்பட்டிருக்கு. அதோட விலை வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ இந்த நாடு வந்து ரொம்ப ஒரு வறுமை அந்த பஞ்சத்தை நோக்கி போகிற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு. ஆமாம், அது இன்ஃப்ளேஷன். டிஃப்ளேஷன் அது இன்ஃப்ளேஷன் கம்ப்ளீட் ஆப்போசிட் டெஃப்ளேஷன் தான். நம்மளோட மணி ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேலரி அப்படியே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் கம்மியாகிட்டு இருக்கும்போது பீப்புள் வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் 1 kg 50 rupees நான் வாங்க வேண்டிய இடத்துல 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னா அவங்க 30 rupees அதுக்கே போட்டிருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எந்த பிஸ்னஸுமே டெவலப் ஆகுது. இந்த பாயிண்ட் போகக்கூடாது. இப்போ ஆர்பிஐ இப்போ தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஒரு ப்ரைஸ் 50 rupeesக்கான ரைஸை வந்துட்டு 51 or 52 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம அதுதான் மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, டிசைட் பண்ணுது, டிசைட் பண்ணுது. இப்போ நம்ம எக்கனாமிக் க்ரோத் கான்செப்டில் வரலாம். எக்கனாமிக் க்ரோத் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எக்கனாமிக் அப்படின்னாலே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈக்குலிபிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு வச்சுக்கலாம். எக்கனாமினாலே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன். சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா அது டிஃப்ளேஷன். இந்த பாயிண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக்னண்ட்டாக 100 kg ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டிமாண்ட் 100 kg ஆஃப் ரைஸ் இருக்கும். ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதும் செல் பண்ணுறது ஈக்குவல் ஆயிரும். ஸோ போத் பீப்புள் அண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது வந்துட்டு பேங்கிங் டேர்மில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் பிட்வீன் த மணி டிமாண்ட் அண்ட் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எக்கனாமிக் க்ரோத். இப்போ வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இல்லை. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் இதில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே ரோல் ப்ளே பண்ணுது. என்னென்னா வேர்ல்ட் டிப்ரெஷன் டைம் வந்து 1930s நடக்கும். அந்த டைமில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய க்ளோஸ் ஆயிரும். இதுக்கான மெயின் ரீசன் மில்டன் ஃப்ரைட்மன் என்ன சொல்லியிருப்பாருன்னா யூஎஸ் ஃபெட்ரல் பாலிசி வந்துட்டு கரெக்டாக மேக் பண்ணாதனால தான் இந்த மொத்த வேர்ல்டோட டிப்ரெஷனுக்கே ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு. இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆனதுனால பீப்புள் எங்கேயுமே ஒர்க்குக்கு போக முடியல, அவங்க சோசியலி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. மெயின் இஷ்யூவாக நம்மள்கிட்ட ஹியூமன் இருக்குது, ஆனால் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணல. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோம், எக்கனாமிக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய க்ரைம்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது, த்ரிஃப்ட் நிறைய நடக்க ஆரம்பிச்சிது. மாரல் வேல்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு அந்த டைமில். ஸோ இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட பாயிண்ட்டு. என்னென்னா அவங்க இஃப் சம் ஒன் வாண்ட் டு ஒர்க் தே ஷுட் ஒர்க், அவ்வளோதான். ஸோ அது எப்படி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணி தான். ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேங்க்கும் பீப்புள்கிட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஃபண்டு நிறைய இருக்கனால பேங்க்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லெண்ட் நிறைய பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் நிறைய நடக்கும், எஜுகேஷன் டெவலப் ஆகும், ஸ்டடீஸ் டெவலப் ஆகும். ஸோ அப்படியே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கன்சம்ஷன் அதிகமாக வந்து நடக்குது, பொருட்களோட அந்த உற்பத்தியும் அதிகமாகுது. ஆமாம், இது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ வந்துட்டு இந்த மானிட்டரி பாலிசியில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் கட்டு தான். அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி 5.50 இருந்துச்சு, 5.25 கொண்டு வந்தாங்க, அது ரெப்போ ரேட் கட். செகண்ட் வந்துட்டு இப்போ நம்மளோட மானிட்டரி பாலிசி வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்துட்டு மேஜர் டிசிஷன் எதுவும் இந்த டைமில் எடுக்க தேவையில்லை, கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும்
அப்படின்னு பேங்க்குக்கோ இல்லை வேறு ஏதாவது என்விரான்மெண்ட்டுக்கு மேஜராக எதுவும் டிசிஷன் வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது இப்போ நியூட்ரலாக இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆர்பிஐ டிசைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ செகண்டு வந்துட்டு ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மந்தில் நடந்தப்போ 7.3% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்காஸ்டிங். என்ன சொல்கிறாங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எஃப்டிஐனாலே நம்ம வந்துட்டு ரிசர்வ் பேங்க்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. எஸ்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணுறது. தென் அதுக்கு அதில் இப்போ ஜிஎஸ்டி மாதிரி நம்ம ஞாபகம் அந்த இன்சூரன்ஸ் செக்டரில் 100%க்கு வந்து அவங்க கொண்டு வருது. காப்பீடு திருத்த மசோதாவில் வந்து 100% எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வரலாங்கிறத இது பண்ண வருது. இது சூப்பரான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ப்ரொஜெக்ஷன் என்னங்கிறது இந்த பேங்கிங் ஆக்ஸ்பிரண்ட் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். லாஸ்ட் இயரில் வந்துட்டு லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு $85 பில்லியன் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது யோசிச்சு வச்சுக்கலாம். தென் நம்ம இன்ஃப்ளேஷன் கிட்ட வரலாம். இன்ஃப்ளேஷன் வந்துட்டு லாஸ்ட் மீட்டிங்லேருந்து இந்த மீட்டிங்கை விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அந்த ஃபோர்காஸ்ட்டை. லாஸ்ட் டைம் வந்துட்டு 2.7 இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஓகே 2 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் அண்ட் தென் மெட்டல் ப்ரைஸஸ் அதை தவிர கோர் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 3.35% தான் இருக்குது. அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் வந்துட்டு டெக்னாலஜி பற்றி சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், குளோபல் ஃபின்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு. அந்த டைமில் மும்பையில் வச்சு நடந்துச்சு அக்டோபரில். அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல்லெஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. SBDC அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது டாக் ஆஃப் டவுனாகவே இருந்துச்சு. எப்படின்னா அது வித்தவுட் இன்டர்நெட்டில் வித்தவுட் மொபைல் நெட்ஒர்க் இல்லாமல் அந்த ப்ரைஸை வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது பே பண்ணுறது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா இப்போ நம்ம எங்கேயாவது ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு நெட்ஒர்க்கும் இருக்காது, இன்டர்நெட்டும் இருக்காது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்மளோட ப்ளூடூத் வழியாக, QR கோடு வழியாக, அண்ட் தென் வந்துட்டு NFC அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. நம்ம வந்துட்டு ஷேர் மீலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஆப் வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. இது எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் இப்போ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று செகண்டு வந்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்போது ஃப்ராடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏஐ பேஸ்டு ஒரு டிஜிட்டல் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் ஒரு 10 ரூபாய் அனுப்பும்போது ஏதாவது ஒரு ஃப்ராட் நடந்துருச்சுன்னா அந்த ஏஐ வந்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ ஃப்ராட் நடக்கும்போது பண்ணாதீங்க அப்படின்னு பர்சன்கிட்ட ஸ்டாப் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு இதை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையலுக்கு வரலாம். கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் அக்டோபர்லேயே நியூவாக ஆர்பிஐ வந்துட்டு ரிவ்யூ ரெகுலேஷன் செல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னென்னா இன்டர்னல் மெக்கானிசம். அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கமிட்டியை வந்துட்டு கொண்டு வந்து இன்டர்னலாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் எப்படி அவங்க ஆர்பிஐ போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரெகுலேஷன் மீதி எல்லாமே ஒரு பேங்க்கில் வந்துட்டு எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, வேறு ஏதாவது அந்த ரெகுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படியெல்லாம் பேசுகிறதுக்காக இந்த ரிவ்யூ செல் கொண்டு வந்தாங்க. இந்த 5 to 7 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் இது வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோடைய சேர்பர்சன் வந்து ராணாவை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த செல்லை பற்றி இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட ரெகுலேஷன் எல்லா பேங்க்லேயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு இப்போ நம்ம பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட KYC ப்ரொசீஜரை இதுக்கு முன்னாடியே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அகெயின் வந்துட்டு பேசியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணலாமா, KYC ப்ரொசீஜரில் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2-3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி இல்லாமல் சிங்கிள் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, அது மக்களுக்கு வந்துட்டு அது எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. தென் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைக் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த டிசீஸ்டோட செட்டில்மெண்ட், கிளைம் செட்டில்மெண்ட்டு தான். ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
அக்டோபரில் மீட்டிங் நடக்கிறப்போ என்ன கிளைமாக இருந்தாலும் டிசீஸ்டு பீப்புளுக்கு லைக் நீங்கள் வந்துட்டு அவங்க இறந்ததுலேருந்து 15 days பே பண்ணணும் அப்படிங்கிறது. இஃப் இன்கேஸ் ஆமாம் கிளைம் செட்டில்மெண்ட் அதை நீங்கள் ரொம்ப ப்ரொலாங் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இஃப் இன்கேஸ் அவங்க வந்துட்டு அப்படி 15 days தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பேங்க் ரேட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பேங்க் ரேட் இருக்கோ அது ப்ளஸ் 4% பெர் ஆனம் அவங்க டெபாசிட் பண்ணது ப்ளஸ் 5,000 rupees பெர் டே லாக்கருக்கு இவ்வளவும் பேங்க் பே பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அவங்க வந்துட்டு பேங்க்கில் 31 March 2026 கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ஸ்டேஜ் போயிருக்கு, இப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டைம் காணுமா பத்துமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தென் வந்துட்டு மேக்ஸிமம் இதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. இன்னொரு டைம் அந்த 10 பாயிண்ட்ஸ் லைட்டாக கீவேர்டாக சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெப்போ ரேட் கட், செகண்ட் வந்துட்டு மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸு அது நியூட்ரல், தென் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் லோவர் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு நம்மளுக்கு ஜிடிபியோட க்ரோத் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.3% அப்படின்னு இந்த மீட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட் கொண்டு வந்தது, அப்புறம் டெக்னாலஜி பேஸ்டு உள்ள டிசிஷன்ஸு, அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எப்படி அவங்க இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. தென் வந்துட்டு எஃப்டிஐ சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமாம் எஃப்டிஐக்குள்ள பாயிண்ட்டு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இது வரைக்கும் அவங்க ரெகுலேஷன் பண்ணியிருந்தது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட இம்பேக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கோல்டு ரேட் வந்துட்டு இதுக்கு மேலே கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. சிம்பிளாக இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபுல்லுமே நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ருப்பியோட டெப்ரிசியேஷன் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன் வந்து ரூபாய் 91 வந்து ரீச் பண்ணிச்சு, 91 ரூபாய்க்கு வந்து வீழ்ச்சி வந்து அடைந்தது, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்புங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். வெரி குட் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஓகேப்பா, வெரி குட்.